மாற்றம்னாலே இவங்களுக்கு பதிலா அவங்க, அவங்களுக்கு பதிலா இவங்க, ரெண்டு பக்கமும் மாறி மாறி ஏமாந்து நிக்குது ஒரு கூட்டம். மாற்றம் தரப்போறோம்னு சொல்லி வந்த நோக்கத்தையும் மறந்து நோட்டுக்காகவும் சீட்டுக்காகவும் கொண்ட கொள்கையையும் மொத்தமா அடமான வச்சு மாறி போய் நிக்குது ஒரு கூட்டம். ஆனா மாற்றம்னு ஒரு இலக்கோட களத்துல இறங்கி அந்த இலக்கும் லட்சியமும் கொள்கையும் கோட்பாடும் 1% கூட மாறாம நிமிர்ந்து நிக்கிற ஒரு கூட்டம் இருக்கு. தமிழ்நாட்டுல மாற்றத்துக்கான எல்லா களங்களிலும் மாற்றத்தை கேட்கிற எல்லா போராட்டங்களிலும் மக்களோடு மக்களா நின்னுட்டு இருக்கிற ஒரே ஒரு கூட்டம். ஓட்டு, அதிகாரம், சுயலாப அரசியலுக்கு மத்தியில மண்ணுக்கும் மக்களுக்குமான அரசியலை மனமாற செய்யற கூட்டம். மரத்துக்கு மாநாடு, மலைகளுக்கு மாநாடு, தண்ணீருக்கு மாநாடு, கடலுக்கு மாநாடு, ஏன் ஆடு மாடுகளுக்கெல்லாம் கூட மாநாடுன்னு கத்திட்டு இருந்தது இந்த கூட்டம். மரமா வந்து ஓட்டு போட போகுது, மாடா வந்து ஓட்டு போட போகுது அப்படின்னு சொல்லி கேலி செஞ்சு பேசிட்டு இருந்தவங்க மத்தியில உங்க ஓட்டு மட்டும் இல்ல, எங்க அரசியல் அனைத்து உயிர்களுக்குமானதுன்னு உயிர்நேய அரசியலை உயர்த்தி பிடிச்சு நின்னுச்சு இந்த கூட்டம். மாற்றங்கிறது வெறும் சொல் இல்ல, செயல்னு தொடர்ந்து செஞ்சு காட்டிட்டு இருக்கிற கூட்டம். சாத்தியம் இல்லைன்னு சொன்ன ஒவ்வொரு மாற்றத்தையும் நிகழ்த்தி காட்டிட்டு இருக்கிற கூட்டம். தேர்தலில் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சரிசமமான இடஒதுக்கீடு, பொது தொகுதிகளில் ஆதித்தமிழ் குடிகள், தேர்தல் களத்தில் திருநர்களுக்கான வாய்ப்பு, இப்படி தமிழ்நாட்டின் அரசியல் களத்தில் மாற்றம்னா என்னன்னு மறுவரையறை செய்துகிட்டு இருக்கிற நாம் தமிழர் கட்சி அந்த மாற்றத்தை தமிழ்நாட்டின் ஆட்சி அதிகாரத்திலும் நிகழ்த்த விரும்புகிற மக்களை ஒன்று திரட்டுறாங்க. அதுதான் மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு. இங்க சேர போறது வெறும் கூட்டம் இல்ல, இது கொள்கைக்கான போர் அணி. இங்க நடக்க போறது வெறும் மாநாடு இல்ல, இது மாற்றத்திற்கான புரட்சி. February 21 எல்லாரும் திருச்சியில் இணைவோம். இது மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு.